ரோசி ஐடியில் இருக்கக்கூடிய செல்வி அக்கோ, என்னக்கா நீ பேசுகிற? உனக்கு இந்த மாதிரியெல்லாம் பேச யார் உரிமை கொடுத்தா? இந்த மாதிரி மிரட்டை போலீஸ்காரங்க சொல்லி விட்டாங்களா? இந்த மாதிரி மிரட்டல் கொடுன்னு சொல்லி. அதாவது இந்த மிலிட்டரிக்கார புண்டை இருக்கிறான் பாரு, அவன் சாவு நிச்சயம் நெருங்கிருச்சு. நான் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். அந்த அபி பார்வதி அவ ஊதிய கிழிச்சு நான் மிளகா தடவலை ரோட்ல நிக்க வச்சு அவளும் இவனும் இந்த ரெண்டு நாய்களும் என்னை பிளாக் பண்ணி வச்சிருக்கு. பிளாக்ல இருந்து எடுக்க சொல்லுமா, பிளாக்ல இருந்து எடுத்துட்டு வீடியோ போட சொல்லு. ஆனா இதுங்க சாவு நிச்சயம், அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. சரியா? பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கடி. மாட்டுனாங்கன்னு வச்சுக்க ரெண்டு பேர்த்தையும். அப்பான சத்தியமா கேஸ் கொடுத்து வச்சிருக்கோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதனால சைலண்டா இருக்கேன். நட்டு தெருவில் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்னக்கா இப்படி பேசி மிரட்டுறா? உனக்கு முதல்ல வலைதளத்தில் எப்படி பேசன்னே தெரியல. உனக்கும் அப்படிதான், உன் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அப்படிதான். முதல்ல அதை கற்றுக்குங்க, ஒரு மீடியாவில் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி. சரியா? இந்த மாதிரிலாம் மிரட்டாதக்கா. உனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் இப்படியா சொல்லி விட்டாங்க? இதிலே தெரியுது நீங்கள் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்டில் எவ்வளோ பவராக இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிற உனக்கு ஒரு மனசாட்சி இல்லை? மடப்புறத்து காளி காளின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிடக்கூடிய உனக்கு அதே அம்மனை தான் நானும் கும்பிடுறேன். அதனால தான் இங்கே பாரு, நீ பேசுகிறதெல்லாம் என்கிட்ட வருது. இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற. உனக்கு ஒரு மனசாட்சியே கிடையாதா?